திரு பிரியன், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று கேசி வேணுகோபாலோட பேட்டியை பார்த்திருப்பீங்க. அவரோட பேச்சோட சாராம்சம் இந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? முற்று பெற்றதுன்னா இனிமே இந்த கூட்டணியை பிளவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சுக்களுக்கு இடம் இருக்காது. பட் பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இருக்காது. கூட்டணியை பிளவுபடுத்துகிற மாதிரி நாங்கள் தான் உங்களை அரியணை நிறைவேற்றினோம், அப்புறம் உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி அடிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது ஆக்சுவலாக. அப்புறம் நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா மட்டும் வின் பண்ண முடியுமா, அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இல்லை, இவ்வளவு பேசிய பிறகும் இன்று காலை மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போடுறாரு, நான் வீழ்வேன் என்று நினைப்பாயோ அப்படின்னு ஒரு பாரதியாரோட கவிதையை எடுத்து போடுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு? இல்லை, அவர் அவர் ஒரு காங்கிரஸ் மேலிடம் தான் அவரை நேரடியாக அடக்கணும். ஏன்னா நேற்று அச்சமில்லைன்னு போட்டார். இன்னைக்கு நான் வீழ்வேன் இல்லை, நேற்று வரைக்குமாவது அந்த சர்ச்சையை கொண்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நேற்று ஈவினிங் மாலை இந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பிறகு கேசி வேணுகோபால் சொல்றாரு. அப்பையும் கூட ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, அப்பையும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற தலைமை ஹைகமாண்ட் பார்த்துக்கும், அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க, கூட்டணி பத்தி யாரும் பேச வேணாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரே தவிர கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்க மாட்டோம்னு எங்கேயும் அவர் சொல்லலை. இல்லை, அந்த மாதிரி அவர் சொல்லலை. பட் திமுக எங்களுடைய பழைய கூட்டாளி, பாரம்பரியமாக எங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, நாங்கள் குழு அமைச்சிருக்கோம், குழு வச்சு பேசுவோம் தான் அவர் சொல்கிறேன். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா, அந்த குழு அமைக்கிறீங்க, குழு அமைச்ச இப்போ 22ஆம் தேதியே காங்கிரஸோட பேச்சு நடக்குமா அப்படின்றதும் தெரியாது. அவங்க பொதுவாக திமுக எப்படி இந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோக்கு விஷயம் என்னன்னா, என்டையர் காங்கிரஸும் மேலிட பார்வையாளர் உட்பட கேசி வேணுகோபால் உட்பட தாகூருக்கு எதிராக மாணிக்கம் தாகூருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு குறி வச்சு தான் அந்த தீர்மானங்கள்லாம் போடப்படுகிறது. ஆக்சுவலாக அதனால் என்டையர் காங்கிரஸும் அவருக்கு எதிராக இருக்கிறத புரிஞ்சுட்டார். அதனால தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு அவர் போடுறார். அதனால அதுக்கு மேல அவர் தனிப்பட்ட மாணிக் தாக்கூரா மட்டுமே அதை போடுறாரு. தனிப்பட்ட வேற எதுவும் ஃபர்தரா வேற எதுவும் போட முடியாது. அவர் காங்கிரஸ்ல காங்கிரஸ் அவரை ஓரம் கட்டுது, இல்லை அவரை கேள்வி கேட்குதுன்ற நிலைமை வந்த அப்புறம் தான் அவர் கேட்கிறாரு, போடுறாரு ஆக்சுவலா. ஸோ இது இனிமே கூட்டணியை கொஸ்டின் பண்ற மாதிரியோ, இல்லை திமுகவை கேள்வி கேட்குற மாதிரியோ, அந்த மாதிரி விஷயங்களோ, இல்லை அதிகாரத்தில் பங்கோ, ஆட்சி அந்த மாதிரி அதிக சீட்டோ, அதெல்லாம் இனிமே அவர் வாயை திறக்க மாட்டாருன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா மாணிக்கம் தாக்கூர் பேச மாட்டார், பேச மாட்டார். என்னோட கேள்வி திரு சுவாமிநாதன் நீங்களுமே சொல்லலாம். அது என்னோட கேள்வி என்னன்னா, வேணுகோபால் பேச்சில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? இதோட பிரச்சனை தீர்ந்துருச்சு, இனிமேல் இப்ப சார் பிரியன் சார் சொல்ற மாதிரி இனி அடுத்து ஃபர்தரா சர்ச்சையான விமர்சனங்கள் வராது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல தொகுதி பங்கீட்டுல ஒருவேளை காங்கிரஸ் திருப்தி அடையல அப்படின்னா இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? நிச்சயமா அடுத்த கட்டமும் திமுகவுக்கு நெருக்கடி தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சி இப்ப மிக மிக நெருக்கடி கொடுப்பாங்க, கூட்டணியில தான் இருப்பாங்க. நீங்க அவங்க தாவேகா பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு தான். அவங்க ஒரு வகையில பார்த்தா காங்கிரஸ் தாவேகா பக்கம் போற மாதிரியான ஒரு சமீட்சைகள் கொடுத்து விஜயும் ஏமாத்துறாங்க. நீங்க அவங்களும் ஒரு பக்கம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, கூடுதல் சீட்டை எதிர்பார்க்குறாங்க. இதுல மிக முக்கியமா இப்ப நேற்று நீங்க சொன்னது போல அச்சமில்லைன்னு நேற்று போடுறாரு, இன்றைக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயான் போடுறாரு. இது எல்லாமே அவர் இன்னைக்கு பிரியன் சார் அவர்கள் சொல்றது போல காங்கிரஸ்குள்ள உள்கட்சி கருத்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் குரல் கொடுக்கறதா வெளியிலிருந்து தெரிஞ்சாலும், என்ன கேட்டால் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டக்கூடிய வேலையை காங்கிரஸ் கட்சி செய்யற மாதிரி தான் தோற்றம் தருது. ஏன்னா நீங்க நேற்று வரை பேசியிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். இந்த பிரச்சனை தொடங்கினதே கேசி வேணுகோபால். ஆமா ஆமா, அவர் தான் ஆரம்பிச்சாரு, இப்ப அவர் தான் முடிக்கிறார். இதை நீங்க சொன்ன மாதிரி பிள்ளை கிள்ளி விட்டு தொட்டில ஆற்ற விடுற ஒரு இதைத்தான் புரிஞ்சுக்கிறதா? நிச்சயமா அப்படிதான் சார், இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேசி வேணுகோபால் அவர்கள் கேரளால முதல்வர் ரேஸ்ல இருக்காரு. நீங்க பாண்டிச்சேரியில பிப்ரவரி 3ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் தலைமையில் நடத்தின திமுக அந்த கூட்டணி கட்சியோட கூட்டத்தில் காங்கிரஸ் அழைக்கல. நம்ம தமிழ்நாட்டோட மட்டுமே இதை நம்ம பொருத்தி பார்த்து விட்டு இது செட்டில் ஆயிருச்சு நம்ம சொல்ல முடியாது. திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டத்தை ஜெகத் ரட்சகன் எம்பி அழைக்கிறார், அங்கே மாநில செயலர் சிவாலாம் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் விசிகாவை அழைக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் அழைக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அழைக்கிறாங்க. பட் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு இல்லை. ஆனா அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுது திமுகவை விமர்சிக்கல, நீங்க பயங்கர ஊழல் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை தான் விமர்சிக்கிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே ஜெயிச்சிருக்காங்க, திமுக இல்லை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த காங்கிரஸ் அங்கே சிறுமைப்படுத்தப்படுறதா அவங்க பாண்டிச்சேரிலையும் உணர்றாங்க, இங்கேயும் உணர்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா, அச்சமில்லைன்னு சொல்றாரு. இன்னொன்று, நீங்க நேற்று வரை பேசிவிட்டார் மாணிக்கம் தாக்கூர், அதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா, இனிமேல் பேசினா நடவடிக்கை எடுப்போம் என்பது ஜனநாயகம்? அதுதான் கேள்வி. ஆமா ஆமா, நேற்று வரை அவர் பேசியிருக்கிறார், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும். திமுகவே அதை நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, கடந்த ஒரு 1.5-2 மாதங்களாக இது நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் 3ஆம் தேதி இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க குழு அமைச்சர்னு சொல்லி சோடங்கரங்க சொல்றாரு. அதை தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுவரைக்கும் காங்கிரஸ் தலைமை மௌனம் காத்தது ஏன் அப்படின்றதான் முதல் கேள்வி. அதன் பிறகு நேற்று இவ்வளவு நாள் பிறகு நேற்று கேசி வேணுகோபால் அப்படி சொல்றாரு அப்படின்னா அதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு. ஆமாம், கேசி வேணுகோபால் நேற்று தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். வருகிற நேரத்தில் அவர் அதுக்கு ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணணும், பண்ணலைன்னா அது கூட்டணி உறவுல மேலும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதற்காக தான் கேசி வேணுகோபால் அவர்கள் ஒரு ஒப்புக்காக தான் அந்த பதிலை சொல்லியிருக்காரு நான் பார்க்குறேன்.
கிட்டத்தட்ட இது யாராவது சிக்கல் ஏற்படுத்தினால் இப்படி வரும்னா நீங்கள் அடுத்த நாள் அச்சமில்லை இன்றைக்கு வந்து நான் வீழ்வேன் என்று நினைப்பாயா, இது எல்லாமே அச்சமில்லைனா வெள்ளையர்களை எதிர்த்து போட்ட வசனம் பாரதியார் அவர்கள். நான் வீழ்வேன் என்று நினைப்பாயானா அவர் எந்த சூழலையும் நான் தோற்றுவேன் நினைக்கிறியான்னு கேட்கிறாரு. அப்போ இது ரெண்டுமே நம்ம காங்கிரஸுக்கும் பொருத்தி பார்க்கலாம், திமுகவுக்கு சவால் விடுறாருன்னு எடுக்கலாம். அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் கட்டுக்கோப்பாடு இயங்கலை அப்படின்னு மாணிக்கம் தாகூருக்கு எச்சரிக்கை கூட கொடுக்கலையே அந்த 2 நாட்களும், அந்த சம்பவம் நடந்த பின்பு கூட மறுநாளே கூட எடுக்கலையே. ஸோ அப்போ கேசி வேணுகோபால் அவர்கள் கூடுதல் சீட்டை எதிர்பார்க்கிறார். அவருக்கு விஜய் வந்து விட்டால் அல்லது விஜயோடு போய்விட்டால் கூட லாபம், ஏன்னா பாண்டிச்சேரியில் இவர்கள் கூட்டணியில் நாங்கள் தான் தலைமை அப்படின்னு திமுகவே சொல்றதா சொல்லப்படுது. ஸோ அப்போ காங்கிரஸுக்கும் நெருக்கடிகள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் மையப்படுத்தி இந்த விஷயத்தை இன்னும் இப்போதைக்கு ஒரு 4-5 நாட்கள் இடைக்காலமாக ஒரு சமாதானம் போல தெரிந்தாலும் மீண்டும் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எழுப்புவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 22ஆம் தேதிக்கு பின்பு தான் அதனுடைய வீரியம் நமக்கு தெரியும். 22ஆம் தேதியே வந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை பண்ணுவாங்களா? பொதுவாக எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வரைக்கும் திமுக வந்து ஐயுஎம்எலுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு கலைஞர் கருணாநிதி காலத்துல இருந்து அப்படித்தான் சின்ன கட்சிகளை கூப்பிட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள முதல் செட்டில் பண்ணுவாங்க. அப்படி கொஞ்சமா முடிச்சுட்டு தான் பெரிய பார்ட்டிக்கு வருவாங்க. இப்ப 22ஆம் தேதி அப்படின்றது எடுத்த உடனே காங்கிரஸ் கூப்பிட்டு பேசுவாங்களா? அது எப்படி நடக்கும்? எடுத்த உடனே அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கான இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால மாணிக் தாக்கூருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண தான் கூப்பிடுவாங்க, இல்லை கூட மாட்டாங்க. அப்படியா? இப்ப கேசி வேணுகோபாலோட பேச்சுல அவங்க மாணிக் தாக்கூருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் பேசுறதுக்கு என்ன அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவரை எச்சரிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் மேலிடம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து இல்லை அவங்க ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது தனிப்பட்ட ஒரு கருத்து. நேற்றே கூட கேசி வேணுகோபால் தனிப்பட்ட கருத்து தான் சொல்லியிருக்காரு. அப்படித்தான் சொல்றாரு. அது தனிப்பட்ட கருத்து இப்பதான் தெரியுதா? இவளுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களா தெரியல. சசி தரூர் உட்பட நிறைய பேர் அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அதிகபட்சம் சார் அவங்க பேசுறது அந்த சூழல் இருக்குல்ல, எந்த சூழல்ல எந்த இடத்துல பேசுறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு கட்டத்துல முதலமைச்சரே சொல்றாரு இங்க கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்படின்னா அதன் பிறகும் இந்த சர்ச்சை தொடருது அப்படின்னா அதுல உள்நோக்கம் இருக்குன்னு தானே பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல அதுல வந்து மேலிடம் சொல்லி தான் அவர் பேசுறாருன்ற ஒரு பேச்சு பரவலா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் வந்து உண்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலிடம் சொல்லி தான், ஏன்னா இவ்வளவு நாள் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாத இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறத பேசுங்க, ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் வந்து அதை பேசி நாங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேலிடம் சொல்லியிருக்கலாம். இந்த கேசி வேணுகோபாலுக்கு கேரளா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கேசி வேணுகோபால் இருக்கலாம். பட் கேசி வேணுகோபால் தான் சிஎம் கேண்டிடேட்டான்னு தெரியாது. அங்கே சென்னித்தலைவர் இருக்கார், சதீஷ் இருக்கார், நிறைய பேர்லாம் இவருக்கு மேலெல்லாம் பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. இவர் அங்கே டெல்லியில் இருக்கிறதுனால வந்து இவர் சிஎம் கேண்டிடேட்டாக திணிச்சாங்கன்னா அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க ஒத்துப்பாங்களா தெரியாது. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னும் விஜயை வந்து கேரளா ரசிகர்கள், கேரளா இருக்கிற ஆட்கள் ஏற்றுக்கணுமே வாக்காளர், அவங்க ஒரு ஓரளவுக்கு நடிகர்கள் அரசியலில் வரதை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ தான் சுரேஷ் கோபி வந்திருக்கார். இவங்க ஒரு விஜயை கொண்டு போய் இறக்கினாங்கன்னா பிஜேபி ஒரு மலையாள நடிகரை இறக்கி விட்டாங்கன்னா அது தேவையில்லாமல் ரொம்ப இழுக்கிற ஒரு விஷயமாகிடல. அதனால் வந்து விஜயை வச்சுட்டு கேரளாவில் வின் பண்ணுறத விட கேரளாவில் அவங்க ஏற்கனவே ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வின் பண்ணலாம், அவ்வளோதான். அது அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதுக்கு தமிழ்நாடு காவு கொடுப்பாங்களான்னு தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் நமக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்க போகிறதில்ல, தமிழ்நாட்டில் அதிக சீட் டிஎம்கே கொடுக்க போகிறதில்ல, நம்ம தாவேக்காவோட போகலான்னா தாவேக்கா வின் பண்ணுமா இல்லையான்ற டவுட் ஒரு பக்கம் இருக்க. தாவேக்காவுடைய பாஜக எதிர்ப்புன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கூட்டணியோட பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்றது ஒரு ஸ்ட்ராங்காக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அங்கே அப்படி இருக்குமா? விஜய் அப்படி இருப்பாரா? சொல்ல முடியாது. இப்போ சிபிஐ இன்கொயரிக்கு அப்புறம் வாய முடின்னு கம்முன்னு இருக்கார். ஜனநாயகன் ரிலீஸை பற்றி அவரோட கேஸையே அவர் பேசுகிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பாஜக வைத்து நேஷனல் லெவலில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற காங்கிரஸ் எப்படி இங்கேருந்து இதை விட்டு அங்கே போவாங்க? வெற்றியும் நிச்சயம் இல்லை. அதே சமயம் பாஜக எதிர்ப்பு விஜய்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன் போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. வேணா 26ல் விஜய் என்ன ஓட்டு வாங்குறவரை பார்த்துட்டு 29ல் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம். அதனால் இந்த கூட்டணின்றது வந்து காங்கிரஸோடு இருக்கிற கூட்டணி கண்டினியூ ஆகும், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ஷேரிங் ஆஃப் பவர்லாம் வந்து க்ளீனாக வந்து இல்லைன்னு சொல்லியாச்சு. அதிக சீட்டு வேணால் கொடுப்பாங்க, அவ்வளோ. அதிக சீட்னா ஒரு மற்றவங்களுக்கு கொடுக்குற 25 போன வாட்டி கொடுத்தாங்கன்னா இந்த வாட்டி வேணா அதுக்கான பாசிபிலிட்டி, அதாவது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு இருக்கு. கூடுதல் எங்க இருந்து கொடுப்பாங்க? இல்லை, அவங்க போன வாட்டி 188 இடத்துல நின்று, ஆமா 188 இடத்துல நின்றாங்க. அதுல வந்து 13 சீட்டு வந்து உதயசூரியன் சின்னத்திலே வேற வேற கட்சியில நிறுத்தினாங்க. ஸோ மொத்தமாக 188 அவங்க நின்னது அப்படின்றது வந்து அந்த 15 சீட்டு நினைக்கிறேன். 173 தான் இவங்க ஒரிஜினலி நின்னது. மித்த எல்லாமே மற்ற கட்சிகள் நின்னாங்க. உதயசூரியன் சின்னத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. இப்படித்தான் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி அதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாட்டி அவங்க ஒரு 15 சீட்டு குறைவா ஒரு 175 வரையும். ஏன்னா இப்ப வரைக்கும் ஆனது கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி புதுசா ஆட் ஆயிருக்கு. அவங்களுக்கு இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் 2 சீட் அவங்களுக்கு இருக்கு, உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு 2 சீட் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
இப்ப காங்கிரஸ் கூடுதலா கேக்குறாங்க, மத்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவை நெருக்குறாங்க, எல்லாருமே நாங்க இரட்டை இலக்கத்துல வேணும். என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னா, குறைந்தபட்சம் 170 தொகுதியில போட்டி போட்டு, இப்ப போன வாட்டி போட்டது போல 18 தொகுதி இருக்குல்ல, அந்த 18 தொகுதியை வந்து தேமுதிக வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு 8 கொடுத்துட்டு மத்தவங்க எல்லாருக்கும் 8 தேமுதிக 8+1 அப்படின்னு சொல்லப்படுது. ஏத்தலாம், 2 ஏத்தலாம். மற்ற ஒரு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக 4 இருக்கு, 4 பேருக்கு ஆளுக்கு 8 மாத்திடலாம். அது ஒரு 8 சீட்டு எக்ஸ்ட்ராவா போகும். இவங்களுக்கு ஒரு 8 கொடுத்துடலாம். யாருக்கு தேமுதிக வந்தா 8 கொடுக்கலாம். இல்லாட்டி அதுலேருந்து ஒரு 5, 6 எடுத்து 30 வரையும் காங்கிரஸ் கொடுக்கலாம். மீதி நம்ம போட்டி போடலாம், தனி அரசு அவங்களுக்குலாம் கொடுக்கலாம். இல்ல இப்ப தேமுதிக வந்தாலுமே இல்ல சார், உங்களோட கூற்றுப்படி தேமுதிக உள்ள வந்தாலுமே அது கூடுதலா தானே கையில இருந்து தானே கொடுப்பாங்க. இவங்க மினிமம் 170 கட் ஆஃப் வச்சிருக்காங்க சார். அந்த 170க்கு மேல போன வாட்டி அந்த 18 சீட்டை எக்ஸ்ட்ராவா வந்து தேமுதிக வந்தால் அதுக்குள்ளதான் அகாமடேட் பண்ணி கொடுக்கறதா. 170 குறைஞ்சி போட்டியே போடுற மாதிரி ஐடியாலே இல்லை அவங்க.